சொல்ல வேண்டும் என்பது தளபதியினுடைய கருத்திலே ஒன்று. அது மட்டும் அல்லாமல் சுருக்கமாக நான் சொல்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சாரங்கள் இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் ஆண் பெண்கள் அடுக்கடுக்காக வந்து உட்கார்ந்து ஒரு பெரும் கூட்டத்தை 3 மணி நேரம் ரசிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி ட்ரெண்டு கிடையாது. எதையும் டிவியில் பார்த்து விட்டு போய்விடலாம் என்ற நிலை இருக்கிறது. ஆகையினால் பெரும்பகுதி முன்பெல்லாம் மைக் வைத்து பேசுவோம், இப்போ அப்படி அல்ல. எனவே நேரடியாகவே அந்த குடும்பத்தினர்களை சந்தித்து இந்த ஆட்சியினுடைய நிலைமை, இந்த ஆட்சி என்னென்ன செய்திருக்கிறது இந்த 4 ஆண்டு காலத்தில் என்பதை எடுத்து சொல்லி, எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக அல்லது வருகிற தேர்தலிலே தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் மாற்றுக் கட்சிகள் ஆதரிக்கிறது என்பதை மக்களுக்கு தனித்தனியாக எடுத்து சொல்ல வேண்டும். பொதுக்கூட்டத்திலே கேட்டால் 10ஓடு 11 தடிவில் போயிடும். தனிமட்டதே ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் பேசினால் அவர்களுக்கு இந்த கட்சியின்பால் அதிக நாட்டம் ஏற்படும் என்று வீடு வீடாக போக வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்தோம். அதைத்தான் தளபதி அவர்கள் அழகாக சொல்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைப்பதுதான் எங்களுடைய முக்கிய இலக்கு என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மத்திய சர்க்கார் நம்மை 2ஆம் தர குடிமகனாகவே கருதுகிறது. மத்திய சர்க்கார் மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுப்பதோடு அதற்கு எதிர்விளைவையும் செய்கிறது. உதாரணத்துக்கு நமக்கு கல்விக்கு வர வேண்டியது, மற்ற தொட்டுகள் வர வேண்டியதெல்லாம் எல்லா நிதிகளையும் நிறுத்திவிட்டார்கள். ஏன் அவ்வளோ தூரம்? அதாவது வெள்ளம் போன வருஷத்துக்கு முன்னால் வந்த வெள்ளம் திருநெல்வேலியில் எல்லா இடங்களும் உடைந்து போய்விட்டது. அதுக்கு 600 கோடி ரூபாய் போட்டிருந்தோம். இதுவரையில் காலனாக கொடுக்கவில்லை மத்திய அரசு. இப்படி பல நிலைமைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதையே நாம் சொல்ல வேண்டும் என்பதற்கு மீண்டும் நம்ம அது மட்டும் இல்லாமல் அது அந்த ஆகையினால் மத்திய சர்க்காருக்கு கொடுக்காததை அவர்கள்